நீ பண்ண இல்லை, உன்னை கட்டி பிடிச்சி அடிச்சு போட்டாங்களா இல்லையா? ராமதாஸ் அப்படின்னா பெல் பாட்டம் போட்டுக்கின்னு அவங்க ஊருக்கு கீழ்சிவரி அங்கே வந்து இந்த இதில் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்சி ராஜ் ஹாஸ்டலில் பழைய சர்டிஃபிகேட்டில் தானே அது அவங்களது ஒரு துரோகம் பண்ணி அதை வாங்கி படிக்கிறேன். சரி, அங்கே போகும்போது அந்த பொண்ணு என்ன படிச்சுக்குது, 5ஆம் கிளாஸு. அந்த சரஸ்வதி 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. இப்போ வந்து கல்வி தாய் ஆகிட்டாங்க. அந்த சரஸ்வதியை லவ் பண்ணி கெடுத்துட்டு பிரெக்னன்ட் ஆக்கிட்டு ஓடிட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிக்கிறாங்க எங்கடா இருக்கிறான்னு. அவன் சொந்தக்காரன்லாம், அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரன்லாம் உடல் அண்ணன்லாம் எங்கே போய் தஞ்சாவூரில் போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு படிக்கும்போது இருக்கிற மாணவன் கூட ஃப்ரெண்டு அவரை போய் பிடிச்சி அங்கே போய் பிடிச்சின்னு வராங்க. பிடிச்சின்னு வந்து அந்த நல்லா ஊரில் கட்டி போட்டுறாங்க. எங்கே லேம்ப் போஸ்ட் ஊருக்குலாம் அந்த இது இருக்கும்ல, விளக்கு விளக்கு மரம், அந்த விளக்கு மரத்துக்கு கீழே கட்டி போட்டு உதைக்கிறது. 15 நாள் வச்சு அப்புறமா போட்டு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் நீ நாடக காதல் அறிமுகப்படுத்துகிறவன் யார்? அந்த பொண்ணுக்கு வயசு என்ன அப்போ? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த ஊர் மக்களுக்கும் சரி, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கும் இந்த விஷயங்கள், இல்லை அவங்க சமூகத்துக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு யாரும் சொல்லலை. அதுவும் எனக்கு எப்படி தெரிய வரும்னா, அவங்க அப்பா செத்து போனார். செத்து போகும்போது நான் வந்து அந்த ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போயிட்டு பக்கத்தில் பெருமூக்கல்லேருந்து ஊருக்கு போனேன். ஊருக்கு போனால் அவங்க அப்பா பாடிலாம் தூக்கி வெளியே போட்டாங்க. அங்கே யாரும் வரல, இந்த ராம்தாஸும் வரலையே. அவங்க தம்பிங்கெல்லாம் வந்து 3 பேர் வந்து கேட்டாங்க, காப்பி வாங்கி கொடுக்குறதுக்கு காசு கொடுங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் வந்து சரி நான் பணம் கொடுத்தேன். அது இயற்கையாக அவங்க